நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சைடு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது ரிலேட்டடாக வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து இணையவழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணை தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் கணினி விழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது கடிதம் ஏதும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து விளக்கமாக வந்து பதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு 10th மார்க் ஷீட்டு இல்லை 12th மார்க் ஷீட்டு இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஸோ ஏதாச்சும் சான்றிதழ் எண் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம தப்பாக ஏதாச்சும் அப்ளை பண்ணுறப்போ வந்து நம்ம கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தால் அது ரிலேட்டடாக வந்து நம்ம அப்பாலஜி லெட்டர்லாம் எதுவும் வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சைடு வந்து விளக்கமாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ தேர்வர்கள் வந்து இதை நினச்சி வந்து குழப்பத்துக்கு வந்து உள்ளாக வேண்டாம். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு இன்னும் 9 நாள் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான டிஎன்பிஎஸ்சி அப்டேட்க்கு வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.